ஹாய் வியூவர்ஸ், இப்பொழுது செட்டிநாடு ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்யப்படும் என்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சட்டி நல்லா காயணும். என்ன மாதிரி பிரியாணி மேம்? என்ன ஸ்டைல் பிரியாணி? தம் பிரியாணி சொல்லலாம், ஸ்டார்டிங் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆயில் எண்ணெய் ஊற்றணும். என்ன நார்மலாக தேவையான அளவு மேம்? காஞ்சதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போடணும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறோம்? இது 2 பேர் 3 பேர் சாப்பிட்றீங்க? ஒரு 2-3 பேர் சாப்பிடுவோம். கம்மியாக பண்ணுறேன். சரி, 3 பேர் சாப்பிடலாம். கொதி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போடலாம். கரம் மசாலா வந்து ஏற்கனவே பட்டை, கிராம்பு நம்ம போட்டுட்டோம். ஓகே. அதனால் கரம் மசாலா தூள் வந்து சும்மா 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா வதக்கணும். ஸ்மெல்லுக்காக வேணும். கரம் மசாலா வந்து ஒரு வாசனை வந்துச்சு, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு வந்து போடு, இன்னும் நிறைய போடலாம். வாசனை வருதா? நல்ல ஸ்மெல் வருது. இதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் போடணும். ஏன் வெங்காயம் போடணும்னா, அந்த சிக்கன்லாம் அப்புறமா போடலாம். பட் வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக கலர் மாறணும். இது வந்து ரொம்ப செவக்கக்கூடாது. இது வாசனை வெளில போகக்கூடாதுன்னா கொஞ்சம் மூடுவோம். அப்போ தான் அந்த வாசனை அதுக்குள் இருக்கும். அது வர வரைக்கும் வதங்கி கொண்டிருக்கும். நல்லா இருக்கும் ஸ்மெல்லு. நல்லா அந்த மசாலா வாசனை நல்லா இருக்கும். மசாலா வாசனை வருது இல்லையா? வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லி, இது ஈஸியாக செய்யலாம். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ் யாராவது வீட்டில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செய்யலாம். குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போடணும். அசிஸ்டன்ட் போடுவாங்க. சிக்கன் போடுங்க, கொட்டுங்க பாருங்க. குக்கரில் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் குக்கரில் பண்ணுறதோட எப்படி ஈஸியாக பண்ணணும்னா, சாதம் முன்னாடியே வேக வச்சிடணும். அந்த அரிசி வந்து ரொம்ப வேகக்கூடாது. சிக்கன் வந்து நல்லா வதக்கணும். ஆயிடுச்சா? இப்போது
பச்சை மிளகாய் போடுங்க. மின்ட் ஸ்மெல் வருது. வதங்கினோடனே பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். கீரி வச்ச பச்சை மிளகாய் போடலாம். இது கொஞ்சம் அடுப்பில் இப்படியே காமிச்சிட்டு இருந்தால் இதுலேயே கொஞ்சம் வெந்துடும் இல்லைங்களா? கொஞ்ச நாள் வதக்குனதுக்கப்புறம் இங்கே கேக் அண்ட் மணப்பாக்கம் இதில் இருக்குது ஷாப்பு. இங்கே கேக்கு உட்பட அத்தனையும் இருக்குது. சமோசா, பப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மோமோஸ், இட்லி, தோசை, பிரியாணி எல்லா வகையும் இருக்குது. மில்க் ஷேக், ஃபலூடா, ஆமாம் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ நேரம் வதக்கணும்னா சிக்கன் கொஞ்ச நேரம் இதிலே பாதி வெந்துடும். கொஞ்ச நேரம் மூடலாம் அடுப்பேன். இது காரணம் இந்த வாசனை வெளில போயிடக்கூடாது. மூணுனா சீக்கிரம் வெந்துரும்னு வாங்க நம்ம இதில். தக்காளி போடலாம். தக்காளி நல்லா வதக்கணுங்க. கொஞ்ச நேரம் மூடுங்க. மூடனா அந்த வாசனை ரொம்ப வராது, அதுக்குள்ளேயே இருக்கும். சீக்கிரமாக வெந்துட்டா நல்லது. குக்கர்னா தேவையில்லை, பட் இது சட்டியில் பண்ணுறதுனால சீக்கிரம் ஆகிடும். முடிஞ்சிச்சா? தக்காளி நல்லா இதாகிடுச்சு. ஓகேங்க. நீங்களே இதில் மேற்கொண்டு நம்ம மிளகாத்தூள் போடலாம். தனியாத்தூள் கொஞ்சம் போடணும். எல்லாம் டேஸ்ட்டு தான். அப்போதும் சாம்பார் தூள் போடணும். இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம். மஞ்சள் போடணும். மஞ்சள் தூள் போட்டால் போனால் எல்லாம் தேவை. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் சாம்பார் தூள் போடலாம். காரணம் அது டேஸ்டே அது தானே. அதை வதக்கணும். போதும். நல்லா வதங்கி இதிலே சிக்கன் வெந்துடுச்சுன்னா வாசனை வருதா? நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் என்ன போடணும் அப்படின்னா தயிர் ஊற்றுங்க. ஊற்றுங்க 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 போடுறேன். ஏன் தயிர் போடுறாங்கன்னா அதுதான் மெயின் கிரேவி பிரியாணி.
போடுறது ரொம்ப ஸ்பைசஸ் எல்லா கிடையாது. டைப் பிரியாணிலுமே தயிர் போடுவாங்க. கண்டிப்பாக போடுவாங்க. தயிர் தான் நம்ம என்ன சொல்கிறது, அந்த கிரேவியோட டேஸ்ட்டே அந்த தயிர் போட்டதுக்கப்புறம் தான் வருது. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். சரி. அடுத்தது லெமன். லெமன் புளிஞ்சு விட்டுலாமா? லெமன் புளிஞ்சு விட்டுருங்க. ஒன்று போடுங்க, இன்னொரு போடுங்க. கொஞ்சம் என் செக்ரட்டரி வந்து டேஸ்ட் பார்ப்பாரு உப்பு போதுமான்னு. சரி. இந்த கலர் வரணும்னா அதுக்காக கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வதக்கலாம். காஷ்மீர் சில்லி தூளில் இது சாதாரண சில்லி தூள். ஸோ உங்களுக்கு அந்த கலர் தெரியும் பாருங்கள். உப்பு போதுமா? உப்பு கரெக்டாக இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றணும். காரணம் சிக்கன் வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். பாட்டிலில் தண்ணியை அளவாக ஊற்றுங்க. நான் கொஞ்சம் ஊற்றலான்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஞ்சம் நேரம் மூடணும்.